ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டியில் 8th சயின்ஸில் வந்து குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. ஸோ இந்த லெசன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குடிமக்களும் குடியுரிமையும் இதில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். கற்றலின் நோக்கங்களை நமக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, ஸோ பார்க்க தேவையில்லை. நம்ம டேரெக்டாக அறிமுகமுக்கு போயிடலாம். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றியும் படிக்கும் இயல் குடிமையியல். இது வந்து நம்மளுக்கு கூர்ச்சியில் கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ எந்த வார்த்தைன்றது முக்கியம். லத்தீனா, கிரேக்கமா, ஃப்ரெஞ்சுவா, ஈப்ரோவா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ லத்தீன் வார்த்தை அப்படின்றது இந்த இடத்துல நோட் பண்ணணும். இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும். அதாவது இதோடைய பொருள், அதாவது சிவிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து அந்த லத்தீன் வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர். அதுக்கப்புறம் நகர நாடுகள் அதெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சொல் வந்து நாடுகளின் உறுப்பினர் அப்படின்ற பொருளில் வந்து இப்போதைக்கு குறிக்கப்படுது. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அறிமுகம்ல. ஓகேங்களா? ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் உரிமை, அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர்கள் அப்படின்ற பாயிண்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். குடிமகனும் குடியுரிமையும் ஓர் அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும், அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே அந்நாட்டின் குடிமகன். இதுவுமே ஒரு ஜஸ்ட் ரீட் பாயிண்ட் தான். மேபி கூட்சில் கேட்டலாம், அதனால் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல். அதாவது நான் இப்போ இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா குடியுரிமை வாங்கினா இங்கே இருக்கலாம். எனக்கு இல்லை இந்த நாட்டில் இருக்க விருப்பம் இல்லை, தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியாகவோ நான் வேறு நாட்டில் வசிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா அந்த நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கிக்கலாம். அப்போ அது வரைக்கும் இங்கே என்னால் விரும்பும் காலம் வரைக்கும் இங்கே இருக்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து குடியுரிமை. குடியுரிமையில் 2 வகைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பால் பெறக்கூடியது. நம்ம இந்த இடத்துல இந்தியாவில் பிறக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிறப்பாலேயே நம்மளுக்கு ஈஸியாக குடியுரிமை அப்படின்றத கொடுத்துருவாங்க. இது இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படின்றது இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை. அதாவது வெளிநாட்டவர் நம்ம நாட்டில் வசிக்கிறதுக்கு விரும்பலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் இயல்பு குடியுரிமை. இப்போ இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்றது 1955 நிறைவேற்றப்படுது. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதல் எத்தனை வழிகள் இருக்குது, பெறுறதுக்கு இழக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து குடியுரிமை சட்டத்தில் இது வரைக்கும் 9 திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எப்படியெல்லாம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1955 இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்காக 5 வழிமுறைகளை நமக்கு பரிந்துரை பண்ணுது. அவைகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுது. மொத்தம் வந்து குடியுரிமை அப்படின்றத வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 5 வழிகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிறப்பால் குடியுரிமை பெறுதல், நெக்ஸ்ட் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு குடியுரிமை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதேசங்களை இணைக்கிறது மூலமாக பெறக்கூடிய குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். பிறப்பால் குடியுரிமை பெறணும் அப்படின்னா எப்போல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கணும். இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதன் பிறகு, அதே சமயம் 1987 ஜூலை 1க்கு முன்பு, அதாவது 1950லேருந்து 1987க்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த டைமில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதான் பிறந்த ஒரு நபர் அவரோட பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்தாங்க அப்படின்னாலே போதும் இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். எப்போது 1950லேருந்து 1987க்கு இடைப்பட்ட காலத்தில். ஓகேங்களா? பெற்றவர்கள் வந்து இந்தியராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்தி மாற்றினாங்க. 1987 ஜூலை 1லேருந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதில் பெற்றோர்களில் ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்தியராக இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர்கள் இந்தியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தைகளுக்கு வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, பெற்றோர்கள் கண்டிப்பாக ஒருத்தராச்சு நமக்கு இந்தியராக இருக்கணும். அடுத்து 2004 டிசம்பர் 3 அடுத்த ஒரு பாயிண்ட் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் பிறந்தவர்களோட பிறப்பால் குடியுரிமை அவங்க வாங்கிக்கலாம். அவங்க பெற்றோரில் ஒருத்தர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும், இன்னொருத்தர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வராமல் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அம்மா வந்து இந்தியராக இருக்கலாம், இல்லை அப்பா வந்து வெளியிலேருந்து வந்து சட்டவிரோதமாக வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால குடியுரிமை வாங்க முடியாது. இதுதான் வந்து நம்மளுக்கு பிறப்பால் குடியுரிமை பெறுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். 1950லேருந்து 1992 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ளே 92 டிசம்பர் 10க்கு முன்னாடி, அதாவது இந்த டைமுக்குள்ளே வெளிநாட்டில் எந்த குழந்தை பிறந்திருந்தாலும் அவரோட தந்தை வந்து இந்த இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் வந்து வம்சாவளி மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பிறப்பால் அப்படின்றது நம்மளுக்கு பெற்றவர்கள் வந்து பிறப்பால் இங்கே இல்லைன்னா கூட குழந்தைகள் இங்கே பிறந்தால் வாங்கிக்கலான்றதை பார்த்துக்கணும். வம்சாவளின்றதுக்கான டேட்டையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 1992
92 டிசம்பர் 10. டிசம்பர் 10ன்றது எந்த தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த டைமுக்குள்ளே வந்து இந்த இந்தியாவில் வந்து ஒரு மகன் வந்து பிறக்கலை, வெளியில் பிறந்திருக்காங்க, ஆனால் அவரோட தந்தை வந்து இங்கே இருந்தவங்க அப்படின்னா வம்சாவளியாக வாங்கிக்கலாம். 1992 டிசம்பர் 10 இல்லைன்னா அதுக்கு பின்னாடி வெளிநாட்டில் பிறந்தவர்களோட பெற்றோர் எவரேனும் ஒருவர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவருடைய தந்தைன்ற வார்த்தை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி மாறினது. நெக்ஸ்ட்டு 2004 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்துக்குள்ளே இந்த இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யலை அப்படின்னா அவங்களால வம்சாவளி குடிமகனாக மாற முடியாது. அதாவது வெளிநாட்டில் பிறந்துட்டாங்க, அவங்க தந்தை வந்து இந்தியர் தான் அப்படின்னா வம்சாவளி வாங்க முடியும். ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தல் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியுரிமை வாங்கலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்தனை வருஷங்கள்ன்றதை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கலாம், வம்சாவளியை சேர்ந்திருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு நாட்டில் வசித்தாலுமே இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? குடியுரிமை வாங்க முடியும் அப்படின்ற பாயிண்ட்டை கொண்டு வராங்க. இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருத்தர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா 7 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வசித்து குடியுரிமை வாங்கிக்கலாம் அவங்க. ஓகேங்களா? அவங்களும் எந்த இதுக்கு கீழே வாங்கலாம், அதாவது எந்த வழிக்கு கீழே வாங்கலாம்னு கேட்டாங்கன்னா பதிவு செய்தல் குடியுரிமைக்கு கீழே. இந்த ஹெட்டிங் வச்சு மாற்றி வந்து பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. அடுத்தது இயல்பு குடியுரிமை. ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசுக்கு அவருக்கு இயல்பு குடியுரிமையை வந்து நம்மளால் வழங்க முடியும். அது என்னென்ன பாயிண்ட்ஸில் அப்படின்னா எந்த ஒரு நாட்டில் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியராக இருக்காங்க அப்படின்னா அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு, அதாவது இங்கேருந்து ஒரு வேலைக்காக வெளியில் போயிருக்கலாம், நம்ம நாட்டு குடியுரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்றைக்குமே நம்ம நாட்டுக்காரங்கன்ற பேர் இருக்கும். இதே ஒருவேளை அவங்க நம்ம கொடுக்காம விட்டுறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த நாட்டுக்குரியவங்களாக மாறிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அந்த நாட்டுக்குரியவங்களும் அவங்க மாறாமல் இருக்கணுன்றதுக்காகவும் நம்மளுடைய இந்திய நாட்டு குடியுரிமை நம்ம கொடுக்குறோம். வெளிநாட்டு குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படும். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு அங்கே குடிமகனாக விருப்பம் இல்லாமல் நம்ம இந்தியாவில் குடிமகன் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வழங்க முடியும். ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கி இருக்காங்க ஏதோ ஒரு பணிக்காக அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு குடியுரிமை பெறலாம். அவங்களுமே இந்த இயல்பு குடியுரிமையை வாங்கிக்கலாம். நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு மொழியில், அதாவது மொத்தம் 22 மொழிகள் இருக்குது 8வது அட்டவணையில். ஓகேங்களா? அந்த 22 அட்டவணைகளில் போதிய அறிவினையும் ஒருவர் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இயல்பு குடியுரிமை பெற தகுதியுடையவர். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பாயிண்ட் அப்படியே கேட்டுட்டு இந்த 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம், அதில் இது வந்து எந்த வழிகளின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி, மொத்தம் வந்து 22 மொழிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா 8வது அட்டவணையில். அதில் வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கா? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக மாற்றுகிறது. அதாவது வெளிநாட்டு பகுதியை நம்ம இணைச்சோம் அப்படின்னா அவங்களுமே நம்ம நாட்டுக்காரங்க தான் அப்படின்ற பாயிண்ட்டு. அந்த குறிப்பிட்ட நாளில் இருந்து அவங்க இந்திய குடிமக்களாக மாறுவாங்க. உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அந்த மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமை அப்படின்றத வழங்குச்சு. ஸோ எந்த ஆண்டுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் பார்த்தது 5 வழிகளில் நம்மளோட இந்திய குடியுரிமை பெறலாம்ன்றது. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது இந்திய குடியுரிமை எத்தனை வழிகளில் இழக்கலாம் அப்படின்றது. வாங்க பார்க்கலாம். குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியின் 5 முதல் 11 வரையிலான விதிகள் வந்து குறிப்பிடுது. அதாவது 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன வழிகள்னு பார்க்கலாம். குடியுரிமையை திறத்தல், அதாவது தானாக முன் வந்து குடியுரிமையை துறக்கலாம். அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஒருவர் வந்து வெளிநாட்டில் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரோட இந்திய குடியுரிமையை அவரால் கைவிடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு அதாவது என்னென்னா அவர் வந்து வெளிநாட்டில் போய் வசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே குடியுரிமை வாங்கிட்டாருன்னா இங்கே இருக்க குடியுரிமை அவருக்கு முடிவுக்கு வந்துடுது. அதான் அவரே குடியுரிமை வேணாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வாங்கிடுறாரு, துறத்தல் அப்படின்றது. குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வருதல், அதாவது ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. அதாவது மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேலே இருக்கிறத அவராகவே இந்திய குடியுரிமை வேணான்னு கைவிட்டுறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளாம் அவருடைய இதை வந்து முடக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் ரெண்டுக்கான வித்தியாசம். அடுத்து குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வர்றது அப்படின்றத குடியுரிமையை மறுத்தல்னு சொல்லுவோம். மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமை
குடியுரிமையை இந்திய அரசு ஓர் ஆணை மூலம் இழக்கச் செய்கிறது. ஸோ வந்து நீங்கள் சட்டப்படி வரலை, முறை தவறி வரீங்க, மோசடி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் ரீசன் காமிச்சு குடியுரிமையை அவங்களுக்கு கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வரலாம். அதுதான் குடியுரிமை மறுத்தல் அப்படின்ற தலைப்பு கீழே வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து இது எந்தது கீழே வரும், குடியுரிமை மறுத்தலா இல்லை குடியுரிமையை வந்து தானாக வந்து துரத்தலா, இந்த மாதிரி துரத்தலா இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 3 வழிகளில் இழக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாட்டுரிமையும் குடியுரிமைக்கும் என்ன வித்தியாசம் அதான் கொடுத்துருக்காங்க. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை. அதாவது நான் இந்திய நாட்டவன், அப்போ இந்திய நாட்டவன் அப்படின்னா நாட்டுரிமை, அதுதான் நாட்டுரிமைன்றது. பூர்வீகமாக நான் இங்கே தான் இருக்கேன், பிறப்பும் இங்கே தான், என்னுடைய இனமும் இங்கே தான் இருக்குது அப்படின்றது. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. குடியுரிமைன்றது இந்த நாட்டில் நான் வசிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கான பாயிண்ட் தான் குடியுரிமை. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது. நான் இந்தியன்னா இந்தியன் தான், என்னால் நாட்டுரிமையை மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமையை மாற்றலாம். குடியுரிமைன்றது நம்ம அங்கே வசிக்கிறதுக்கான ஒரு உரிமை, அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒற்றை குடியுரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அதுவே இந்திய குடியுரிமை எனப்படுகிறது. அதாவது ஒற்றை குடியுரிமைனா என்னென்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு கார்டு தான். இப்போ வந்து ஒரு நேஷ்னல் ஃபுல்லாக ஒரே ஒரு குடியுரிமை தான். அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா கேரளாவுக்கு இங்கேருந்து அங்கே போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு பர்மிஷன் வாங்க தேவையில்ல. ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது ஒற்றை குடியுரிமை, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படும். அதாவது தேசிய குடியுரிமை கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று மாநில குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. ஒரு மாகாணத்துலேருந்து இன்னொரு மாகாணம் அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். எப்படி நம்ம நாடு விட்டு நாடு போகிறோம் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம நாட்டில் வந்து நமக்கு ஒற்றை குடியுரிமை கொடுத்துருக்காங்க, அங்கே அப்படி கிடையாது, இரட்டை குடியுரிமை. எங்கள் நாட்டில் யூஎஸ்ஏலையும் சுவிட்சர்லாண்ட்லேயும் தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமைன்னு 2 கொடுத்துருப்பாங்க. இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் எங்கு பிறந்தாலும் வசித்தாலும் மாநில வேறுபாடு இன்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடியுரிமை உரிமைகளை அவங்களால அனுபவிக்க முடியும். இந்த பாயிண்ட் ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டில் முதல் குடிமகன். ஸோ நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ஆர்ஐ, இன்னொன்று பிஐஓ, இன்னொன்று ஓசிஐ. இதில் வந்து இந்த பிஐஓன்றது தான் ஓசிஐன்னு மாற்றிருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐனா என்னென்னு பார்க்கலாம். என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ஆர்ஐ மாப்பிள வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை என்ஆர்ஐ அப்படின்ற வேர்டு வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன என்ஆர்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன். அதாவது நான் ரெசிடென்ட் அப்படின்றது அந்த இடத்துல குடியுரிமை, அதாவது அந்த குடி அப்படின்ற அந்த வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக குடியிருப்பவர் அப்படின்ற அந்த வேர்டுக்காக குறிக்கக்கூடியது. அப்போ நான் ரெசிடென்ட் அப்படின்னா அந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான். ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர் இந்திய கடவுச்சீட்டினை பெற்று, அதாவது பாஸ்போர்ட்டோட தமிழில் தான் கடவுச்சீட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. உங்களுக்கான கேள்வி விசா அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்திய குடிமக்கள், அதாவது இந்தியாவில் அவங்க குடியிருக்கலை, நான் ரெசிடென்ட் இந்தியன், அவங்க இந்தியன் தான் ஆனால் நான் ரெசிடென்ட், இங்கே வசிக்கலை, வெளியில் வசிக்கிறாங்க, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திய பூர்வீக குடியினர், அதாவது பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின்றது இங்கே பூர்வீகமாக இங்கே இருப்பாங்க அப்படின்றது. என்னோட பூர்வீகம் இந்த ஊருப்பா, ஆனால் நான் செட்டில் ஆனது இந்த ஊர், எப்படி சொல்கிறோம்ல அதுதான். இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை, அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக. ஏன் நீங்களாகன்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா அவங்கள நம்மளுடைய நியர் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. நியர் கண்ட்ரிஸ். அதனால் பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர். நம்ம நியர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் தவிர வேறு எங்கேயாவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மூதாதையர் இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பூர்வீக குடியினர் சொல்லலாம் அவங்கள. 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது 2015 ஜனவரி 9 என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வாங்கிட்டாங்க. அந்த ஜனவரி 9ன்றது நம்ம ஒரு தினமாக கொண்டாடுவோம். உங்களுக்கான கேள்வி, அது என்ன தினமாக கொண்டாடுவோம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்றது தான் இதுக்கு ஓசிஐ முறையோட மீனிங். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன், அதாவது இந்தியாவில் தான் அவங்க பூர்வீகம் இருக்கும் ஆனால் அவங்க இங்கே வசிக்கலை, வெளியில் இருக்காங்கன்றத அர்த்தம். வெளிநாட்டு குடிமகன் கால வரையறை இன்றி இந்தியாவில் வசிக்கலாம், பணி செய்யலாம், அதுக்கான அட்டை தான் ஓசிஐ அட்டை. ஆனால் அதுக்கு 2 நாட்டுக்கு மட்டும் பெர்மிஷன் கிடையாது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று வங்காளதேசம். ஏன்னா அதில் இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வந்து இங்கே வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாது. பயங்கரவாதம் இதெல்லாம் வந்து நிறைய பாயிண்ட் வந்து யோசிச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பெர்மிஷன்ஸை சில
சில நாடுகளுக்கு நம்மளோட இதில் வந்து தடை செஞ்சு வச்சுருப்பாங்க. இதில் ஓசி அட்டை வந்து பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசமுக்கும் மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது நிரந்தரமாக இங்கே தங்குறதுக்கோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸுக்கு. இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. அதாவது இந்த ஓசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்க இந்தியாவில் பூர்வீகமாக கொண்டவங்களே இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க. அவங்க இங்கே வந்து காலவரையின்றி தங்கலாம், வசிக்கலாம், ஆனால் ஓட்டு வந்து போட முடியாது அவங்களால. ஓகேங்களா? ஸோ அதை வாக்களிக்கும் உரிமை வந்து ஓசிஐக்கு கிடையாது, ஓசிஐ பீப்புள்ஸுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்திய குடிமக்களோட உரிமைகள் பற்றியும் கடமைகள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கீழ்கண்ட உரிமைகளை நமக்கு வழங்குது. அடிப்படை உரிமை, மக்களவைத் தேர்தலுக்கும் மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை, இந்திய அரசு அலுவலகங்களில் நம்ம பணிபுரியலாம், இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர் ஆகலாம் நம்ம. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இந்திய குடிமக்கள் அந்த உரிமை வந்து இந்திய குடிமக்கள்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்திய அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தத்தின் படி உங்களுக்கான கேள்வி, இந்திய அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு செய்யப்பட்டது? ஆண்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை கடமைகள் டெப்த்தாக வந்து என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, பட் என்னென்ன அடிப்படை கடமை அப்படின்றது தனியாகவே ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தனியாக பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். உதாரணமாக என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேர்மையாக வரி செலுத்தணும், மற்றவர்களோட கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கணும், நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றணும், சட்டங்களை மதிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமைகளாக பார்க்கப்படுது. ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை ரெண்டாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து அந்நியர், இன்னொன்று குடியேறியவர் அப்படின்னு 2 வேர்டில் பிரிக்கலாம். அந்நியர்னா ஏலியன்னு சொல்லுவோம். ஸோ இது குடியேறியவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இமிக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மைக்ரண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இமிக்ரண்ட். மைக்ரண்ட்றது மாறினவங்க. ஓகேங்களா? ஒரு இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். அந்நியர் ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர். அதாவது வெளிநாட்டில் வந்து நம்ம இங்கே வந்து சுற்றி பக்கம் வருவாங்க, அவங்க வந்து நம்ம நாட்டில் வசிக்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு நாட்டில் இங்கே குடிமகனாக அவங்க வரல, ஜஸ்ட்டு சுற்றி பார்க்க மட்டும் தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்நியர்னு சொல்லுவோம். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள், அவங்க வேலை முடிஞ்சோடனே திருப்பி அவங்க நாட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ அவங்கள அந்நியர்னு சொல்லுவோம். இன்னொன்று குடியேறியவர்கள் ஒரு நாட்டில் எந்தவித தடையும் இல்லாமல் நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர். அதாவது இங்கேயே வந்து பெர்மனெண்ட்டாக இங்கேயே ஒரு வேலை செய்கிறதுக்கோ இங்கேயே வந்து தங்குறதுக்கோ இந்த மாதிரி வந்து இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா, ஸோ அவங்கள என்ன சொல்கிறோம், குடியேறியவர்னு சொல்கிறோம். அந்த நாட்டிலிருந்து இங்கே வந்து குடியேறியவர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நற்குடிமகனின் பண்புகள். இதை ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும், சட்டத்துக்கு கீழ்ப்படியணும், சமுதாயத்திற்கு தன்னோட பங்கை ஆற்றணும் மற்றும் குடிமை பணிகளை செய்யணும், நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டணும், வேற்றுமைகளை மறந்து நடக்கணும். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டுருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறைனா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுடைய பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இதை தான் நான் மேலே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஜனவரி 9 அப்படின்றது பிரவாசி பாரதிய தினம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகளாவிய குடியுரிமை ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே உலகளாவிய குடியுரிமை. உலக மக்கள் அனைவருக்கும் உரிமைகளும் குடிமை பொறுப்புகளும் இயற்கையாகவே உள்ளன. புதிய சமுதாயத்தை உருவாக்குவதில் இன்றைய இளைஞர்களின் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதே உலகளாவிய குடியுரிமையின் அடிப்படை ஆகும். இதை ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம மேபி கேட்டால் கூற்று அந்த மாதிரி இதில் கேட்கலாம், அதுக்காக இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு முடிவுரை. நமது அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஸோ நம்ம ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை கேட்டாங்கன்னா யுஎஸ்ஏவும் சுவிட்சர்லாண்டும். இதன் மூலம் இந்திய மக்கள் அனைவருக்கும் சம உரிமை வழங்குகிறது. ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கும் பொருட்டு இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் நமது அரசியலமைப்பு நமக்கு ஊக்குவிச்சு கொடுக்குறாங்க. இதோடைய மீள்பார்வை, அதாவது இந்த லெசனோடைய ஓவர்வியூ இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம குடிமகன்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2, அதாவது 5லிருந்து 11 வரையிலான விதிகள் இந்திய குடியுரிமை பற்றி சொல்லுது. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஒருவர் இந்திய குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ஒற்றை குடியுரிமையை நமக்கு வந்து வழங்குது அப்படின்ற பாயிண்ட்டே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஓவரால்
வியூ. ஓகேங்களா. ஸோ நமக்கு பகுதி மொத்தம் பகுதி பார்த்தோம் அப்படின்னா 25 பகுதி இருக்குது. அதில் 2வது பகுதி தான் நம்மளுக்கு குடியுரிமை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2வது பகுதியில் நமக்கு 5வது விதியிலேருந்து 11வது விதி வரைக்கும் இருக்குது. அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்லாம் தொகுத்து நம்ம என்ன பண்ணலாம், தனியாக ஒரு வீடியோலையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. மேபி நம்மளுக்கு கலைச்சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தமிழில் கவர் ஆகலாம். அக்வசிஷன் அப்படின்னா முயன்று அடைதல். அமெண்ட்மெண்ட் திருத்தம். கான்ஸ்டியூஷனல் லா அரசியலமைப்பு சட்டம். ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம். ரெசிடெண்ட் குடியிருப்பவர். ஸோ இந்த சைட் இருக்கிறது ஜஸ்ட்டு அதோட மீனிங். ஓகேங்களா. ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தொடர்ந்து கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.